மணி ஆகுது. ஓகேவா? நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த எப்படி நேற்று போட்ட ஒரு ரீல்ஸில் வந்து நிறைய பேர் ஃபோன் கால், எங்களுக்கு ஃபோன் கால், எப்படி என்ன ட்ரிங்க் குடிக்கீங்க, என்ன சப்ளிமெண்ட் எடுக்கீங்க, நிறைய ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான ஒரு ரீப்ளேயிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது நிறைய பேர் அவ்வளோ ஹாப்பி. ஐயோ சூப்பர்க்கா, பழைய அருளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் ஓகே, இது வந்து ஒரு வீடியோவாக போடலாம், வ்ளாக் மாதிரி போடலாம். இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மண்டே எனக்கு டீடாக்ஸ் டே. ஓகேவா? டீடாக்ஸில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி போடுறேன். இல்லை நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடில் என்னென்ன டயட்டு பண்ணுறேங்கிறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நாளைக்கும் வேணால் ஒரு வீடியோ போடுறோம். நாளைக்கு போடணும்னா கூட ஒரு நாள் விட்டு கூட போடுறோம் நாங்கள். ஆக்சுவலி வெயிட் வந்து எனக்கு எவ்வளோ கேஜி லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸில் வந்து 6 கேஜி கிட்ட லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் இன்ச்சு லாஸ், ஸ்டொமக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் இன்ச்சு, 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு லாஸ் ஆகிருக்கு. அப்போ கையில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க 20 டேஸில் 6 கேஜி எப்படிக்கா உங்களுக்கு பாசிபிளா, ஹெல்த்தியா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிறது வந்து வாட்டர் கண்டென்ட் தான். அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியேறினாலே நார்மல் ஒரு பாதி வெயிட் இதான மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் குறைக்க போகிறது எல்லாமே என்னோடய ஃபேட் லாஸ், கேலரி பேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மார்னிங் எப்போயுமே நான் வந்து ஹெல்த் குர் கூட கொலாப் பண்ணி தான் அந்த வெயிட் வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து மார்னிங் எப்போயுமே எனக்கு 7 o'clock வந்து ஒர்க் அவுட் செக்ஷன் இருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 7 o'clock ஆகலை. 7 o'clock கரெக்டாக அப்புறம் அந்த ட்ரெயினர் வருவாங்க, வந்துட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாக மார்னிங் வந்து ஒரு 1/2 an hour இருக்கும். 1/2 an hour எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அப்புறம் ஈவினிங் வந்து வாக்கிங் ஒரு 1/2 an hour வாக்கிங் பண்ணுவேன். ரொம்ப பண்ண மாட்டேன், 1/2 an hour மட்டும் வாக்கிங் பண்ணோன்னா முடிஞ்சது. இன்றைக்கி டீடாக்ஸ் டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் கிளிப் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு. இதே இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட் தான் டெய்லி பண்ணுவேன் அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு ஒர்க் அவுட், நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட், நாளை கழிச்சு ஒர்க் அவுட். 5 நாள், வாரத்தில் 5 நாள் ஒர்க் அவுட் நடக்கும். 5 நாளுமே டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் தான். ஒரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் கால் செம்ம வலிக்கும், இன்னொன்று வயிறு செம்மையாக வலிக்கும், குறுக்கு வலிக்கும், கை வலிக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எதுக்குன்னு தெரியல, காலுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, கடவுளே இருக்கு எனக்கு. ஏன்னா காலுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உயிரே வேணும், அழுவேன் கிடந்து அப்படின்னு இருக்கும். பார்ப்போம் எனக்கு என்ன ஒர்க் அவுட் தெரியல. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் வந்து ஓவர். மொத்தம் 4 எக்ஸசைஸ் 20 கவுண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு வாட்டி போயிடுப்போம். இன்னொரு வாட்டி அந்த 4 எக்ஸசைஸ் 10 கவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். 10 or 20 தெரியல. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட். அப்புறம் திரும்ப திரும்ப அப்படியே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிட்டு அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக இருக்காது, நாளைக்கு வேறு எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஹெல்த் குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைக்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகேவா? நாளைக்கு நேற்று உங்களுக்கு நிறைய கால்ஸ் போயிருக்கு, எங்களுக்கு அவ்வளோ மெசேஜ் கால்ஸு. இன்னொன்று நேற்று இன்ஸ்டாவில் போட்டவங்களோட வீடியோ 1.1M வியூஸ் போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ காலையிலேருந்து தான் பார்க்க 1.1M வியூஸ். ஸோ எப்போ தான் தெரிஞ்சு கமெண்டில் நிறைய பேர் அப்பாடா ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டிங்களா, சூப்பர் சிஸ்டர், பழைய அருளை பார்க்க போகிறோம்னு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு தோணுச்சு.
நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வெயிட் வந்து கம்மி பண்ணிடுறேன். என்ன லட்சுமா? இப்படி குறையலாம், தப்பு கிடையாது. எப்படி குறையக்கூடாது? எப்படி குறையக்கூடாதுன்னா, நல்லா வெயிட்டு போட்டிருக்கல, ஓரளவுக்கு வெயிட்டு போட்ட வெயிட்டு தெரியாது. நீ உன் வெயிட்டு தெரியாது, வெயிட்டு போட்டிருக்க மாதிரியே தெரியாதா? நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ புருஷன் நல்லா பார்த்துக்கிட்டான்னு அர்த்தம். அது நீ ஒல்லி ஆகிட்டேன்னு வச்சுக்கவே, உன் புருஷன் பார்த்துக்கலன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் ஓகே, அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டு கூப்பிட்டாங்க. மொபைலில் வீடியோ காலில் இருப்போம். ட்ரெயினர் இந்த சொல்லிக் கொடுக்குறதா? எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? காலையில் எக்ஸசைஸ் முடிஞ்சது, ட்ரெஸ் மாற்றியாச்சு. ஏன்னா அது ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், அதனால தான். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து காலையில் க்ரீன் ஜூஸ் குடிக்கணும். இன்னைக்கு டீடாக்ஸ் டேன்னு சொன்னேன் தெரியுமா? அதனால் காலையில் க்ரீன் ஜூஸ் குடிக்கணும். ஓகேவா? அது வந்து எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ கூட நான் போடுறேன். இல்லைம்மா, நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணலாம். நம்ம க்ரீன் ஜூஸ் குடிப்பேன் காலையில். மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் க்ரீன் ஜூஸ் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறையா சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும். வாட்டர்மெலன், பப்பாயா, வேறு என்ன, வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், பப்பாயா சாப்பிட்லாம், ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்லாம், குக்கும்பர் சாப்பிட்லாம், அப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், கிரேப் சாப்பிட்லாம். இந்த மாதிரி தெளிவாக சொல்லு. இன்னைக்கு ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். எப்படின்னா காலையில் ஒரு ஃப்ரூட்ஸு, 11 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸில் சாப்பிட்ற எல்லாமே பழம் சாப்பிடணும். 11 மணிக்கு பழம் சாப்பிடணும், அந்த மாதிரி 1 மணிக்கு பழம் சாப்பிடணும். சோறு சாப்பிடக்கூடாது. சோறு அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. டயர்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கணும். இன்னொன்று நான் சொல்கிறேன்ட்டு யாரும் இந்த டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டயட் மாறும். நீங்கள் ஹெல்த் குரூப்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கான டயட் பிளான் மாற்றுவாங்க. எனக்கு இன்னையிலேருந்து 3வது டயட் பிளான் மாறுது. ஃபஸ்ட்டு 1 வீக் ஒரு டயட், அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் ஒரு டயட், அப்புறம் இப்போ ஒரு 4th வீக் வருது, அதுக்கு ஒரு டயட் பிளான். அதனால என்னோட டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஒருத்தவங்களுக்கு மாறும். நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா ஹெல்த் குரு இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போகலாம், நம்பிக்கையாக போகலாம். எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி கிடையாது, ஜூஸ் கிடையாது. இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க சொல்ல மாட்டாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் வாங்குங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஒரு தடவை போய் ஏமாந்தேன். ஆமாம், ஏமாறல, வந்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி நம்ம வீட்டில் நமக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் தான். அவங்க வந்து உங்களோட வெயிட்டு, ஹைட்டு, உங்கள் வயசு என்ன, உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு கேட்பாங்க. அது எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சேட், அதாவது டயட் சேட் வந்து அனுப்புவாங்க. அதுதான் ஹெல்த் குரு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மை பர்சனல் ஃபேவரட் வந்து ஹெல்த் குரு தான். என்னை நிறைய பேஜில் கொலாபில் நிறைய பேர் கூப்பிட்டாலுமே நான் எங்கேயுமே போகாமல் ஹெல்த் குரு கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனுக்கு வந்து எனக்கு ஹெல்த் குரு வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். ரொம்பவே நாங்கள் மெசேஜ் பண்ணுறோமோ இல்லையோ, நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு மெசேஜ், சாப்பிட்டீங்களான்னு அந்த டயத்தில் மெசேஜ், 11 மணிக்கு மெசேஜ், 1 மணிக்கு மெசேஜ், ஈவினிங் மெசேஜ், தண்ணி குடிச்சிங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய எல்லாமே அவங்களே ஞாபகப்படுத்திடுவாங்க, சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வேணும். எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்காக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் ஸ்வீட்டாக இதெல்லாம் சாப்பிடும் போல என்ன பண்ணலாம். சரி, அது ரைட்டு, ஓகே, அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்பேன். இதெல்லாம் சாப்பிடலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இது 20 நாளில் வந்து நீ கம்மி பண்ணியிருக்க. உண்மையிலே எனக்கு தெரியுது கம்மி பண்ணியிருக்கேன்னு. கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் கம்மியாக. ஸோ 2வது வந்து எதெல்லாம் இந்த இதில் கட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு, எல்லாத்தையும் அந்த ஒரு விஷயம் இழப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு இது இழந்து தான் ஆகணும். மோஸ்ட்லி வெயிட் லாஸ்னாலே எல்லாரும் கட் பண்ணது சுகர் கட் பண்ணிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ, அந்த இதை சொல்கிற மாதிரி காலையில் கண்ணுக்குட்டிக்கு தான் பால் அப்படிங்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு டீயை தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வெயிட் நல்லா ஒரு மெயின்டைன் ஆகிற வரைக்கும் டீயை கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பிளாக் காஃபி குடிங்க. பிளாக் காஃபி வித்தவுட் சுகரில் குடிங்க. நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு போக போக அது குடிச்சிடும். அந்த மாதிரி மேடம் வந்து டீ வந்து 1 கப்பு குடிக்க மாட்டாங்க, 1.5 கப்பு 2 கப்பு குடிக்கிற மேடம். குடும்பத்துக்கே தெரியும் நான் எப்படி டீ குடிப்பேன்ட்டு. எங்கே போனாலும் எங்கள் ஃபேமிலியில் எங்கே போனாலும் எனக்கு இவ்வளோ டம்ளரில் டீ தருவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ டீ குடிப்பேன். அதனால் டீயை
ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். எப்படி தான் கட் பண்ணேன்னு தெரியல, பட் ஆனா கட் பண்ணிட்டேன். டீயே கேக்குறது கிடையாது. தண்ணி வந்து குடிக்கணும் நல்லா. Black coffee தண்ணி அந்த பாட்டில் எடுத்துட்டு வா. இது 3 லிட்டர் வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி ஒரு 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தேன். அப்புறம் இது வந்து 1 லிட்டர் வார்ம் வாட்டர், சுடு தண்ணி. ஓகேவா? இதுவுமே நான் எடுத்துப்பேன், இதுவுமே எடுத்துப்பேன். ஏன்னா இதில் வந்து மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி வார்ம் வாட்டர் வந்து சாப்பிட்டு முடிச்சதும் குடிக்கிற மாதிரி வச்சுப்பேன். சாப்பிட்டேன்னா அந்த வார்ம் வாட்டர் குடிச்சுப்பேன். மிச்சம் இருக்கிற டயத்தில் இந்த 3 லிட்டர் கேன் வந்து எப்படியாவது கம்மி பண்ணிடுவேன். அதனால் தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பிச்சேன்டா இந்த டயட்டில். ஃப்ரைட் ஐட்டம்ஸ், பொரிச்ச ஐட்டம், ஆயில் ஐட்டமே சுத்தமாக கம்மி பண்ணிட்டேன். அது வெளியில் சாப்பிட்றது மோஸ்ட்லி சுத்தமாக கம்மி பண்ணி. வெளியில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். ஸோ ஃபுல்லாக சுத்தமாக கம்மி பண்ணி. வெளியிலையும் சாப்பிட்டாலும் கண்ட்ரோலாக தான் சாப்பிடணும் முடிவு பண்ணியிருக்கோம். தோசை இப்போ அவ்வளவா சாப்பிட்றது இல்லை. தோசை ஐட்டம், சப்பாத்தி வீட்டில் செஞ்சு தான் சாப்பிட்றாங்க. இப்போ ரெடிமேட் கூட வாங்குறது. வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ பீட்ரூட்டு அப்புறம் என்ன பண்ணணும், கீரை இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வீட்லேயே தான் இப்போ சாப்பிட்றாங்க. தம்பியும் விரும்பி சாப்பிட்றான். ஸோ அதனால எல்லாருக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும்ல, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது வீட்டில். அதனால வீட்லேயே பண்ணி இப்போ சாப்பிட்றோம். இன்னொன்று, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சதும் உங்களோட ஸ்கின்ல டிஃப்ரெண்ட். நிறைய பேர் பிம்பிள்ஸ் வரும், நிறைய பேருக்கு அன்இவன் ஸ்கின் டோனு, பிளாக் டாட் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக சேஞ்ச் ஆனது என்னோட ஸ்கின்னு. நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பிரைட்டான மாதிரி இருக்குது. என்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆன மாதிரி இருக்குது. அது நிறைய பேர் ஒயிட்னிங் க்ரீம் என்னன்னாலும் நினச்சிடுவாங்க. பட் நான் சொல்கிறது வந்து டயட்டில் இருந்ததில் இருந்து என்னோடய ஸ்கின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பிம்பிள்ஸ் வராமல் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு பிம்பிள்ஸ் வரவே இல்லை. அதனால் எனக்கு அது ஒரு ஹேப்பி வந்துருக்கு. ஒன்று வந்துருக்கு. இது வந்து அடுத்து பீரியட்ஸ் வரப்போகுதுங்கிறதுனால கூட வரலாம். அப்படியா? ஆமாம். ஐயோ, டைம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. கோயில் வேறு போகணும். எப்பட போகணும் ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு இதுதான் நான் கட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். நார்மலாக அவங்க அனுப்புகிற சேட் தான். நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எதையும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. பெஸ்ட்டு நியூட்ரிஷன் அவங்க தான் நம்மளுக்கு வழிகாட்டி. யூடியூப்பில் பார்த்தா அதுதான் ட்ரை பண்ணிங்கன்னா சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது. வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சில விஷயத்தை இழந்தா மட்டும்தாங்க அதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். இல்லாட்டி முடியாது. உண்மையிலேயே என் லெச்சுக்கு தெரியும் நான் எப்படி இனிப்பு சாப்பிடுவேன்னு. இனிப்பு பைத்தியம். அல்வா வாங்கிட்டு வா, பால்கோ வாங்கிட்டு வா, சாக்லேட் வாங்கிட்டு வா, இப்படிதான் சொல்லுவேன். ஆனா இப்ப எங்க அப்பா பால்கோவா தம்பிக்கு வாங்கினப்பையும் சரி, எங்க அப்பா அல்வா வாங்கினப்பையும் சரி, ஒரு வாய் எடுத்துக்கல. லைட்டா சுகர் கிரேவிங்காக கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நானே வேண்டாம் போதும் அப்படின்னு என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். அதனால நல்லா தான் இருக்குது ஒரு வெயிட் லாஸ். அதாவது கஷ்டம், நம்ம ஈஸியாக வெயிட் ஏற்றிடலாம், ஆனால் குறைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். தயவு செய்து அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க் தயவு செய்து குடிக்காதீங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த் குருவில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீட்டில் உள்ளதே தான் அவங்க சாப்பிட்றாங்க. வெளியிலேருந்து நான் எதுவுமே வாங்கலை. பழத்தை தவிர நான் இது வரைக்கும் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது. ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரி கலந்து குடிங்க. எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து என்னோட 2வது, நான் சப்போஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணேன்னா எனக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஸோ அதனால் நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு கூட நீங்கள் ஹெல்த் குருட்ட கேட்கலாம். இத்தனை வருஷம் ட்ரை பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் என்ன பண்ணட்டும், பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் அவங்கக்கிட்ட போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து வந்து ட்ரிங்க் தான் குடிப்பேன். எனக்கு இதுவே ரொம்ப நிமிஷம் வந்துச்சுல. ஸோ அதனால் போதும். வீடியோ ஆக்சுவலி காலையில இதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கப்புறம் மட்டும் சொல்லிடு எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு டீடாக்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு காட்ட முடியாது. ஃப்ரூட்ஸ் தான், வாட்டர் பேஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான். நீ இன்ஸ்டா ஸ்டோரியில பாத்துங்க, பட் பார்க்க முடியாது. இன்னைக்கு போட்டுருவேன்ல, இன்னைக்கு போட்டுருவேன் வீடியோ ஃபுல்லா. அதனால என்னன்னா நேத்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க சிவகங்கை பக்கத்துல, வயிறு குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நீங்க அவங்களுக்கு தான் போடணும். நான் நியூட்ரிஷன் கிடையாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வெயிட் இருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒண்ணும் இல்ல, என்னோட போன்ல என்னோட மெசேजेस போய் பாரு. இல்லர்ல என் ஒய்ஃப் எனக்கு அப்பதான் தோணுச்சு, எனக்கே இவ்வளவு மெசேஜ்னா அப்ப ஹெல்த் குரு அக்காவுக்கு எவ்வளவு வந்திருக்கும். அந்த அருளுக்கு வந்து வெயிட் கூட, உங்களுக்கு வெயிட் தெரியாது. இவளை பார்த்தா வெயிட், உங்க மேடம் வந்து வெயிட் தெரியாது. ஆனா ஆக்சுவலி ரொம்ப வெயிட். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த நைட்டி வந்து டைட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நேத்து ஒரு டாப் போட்டேன். மேடம் வந்து வெயிட் உண்மையிலே கூட. இப்ப அந்த வெயிட்ல இருந்து இப்ப ரொம்ப வெயிட் கம்மியானது வந்து உண்மையிலே ப்ளஸ். எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா 20 நாள் செம்ம ஒர்க் அவுட், செம்ம ஹார்ட் ஒர்க். அதனாலதான் அடுத்த ஒரு வாரம் கீரமங்கலம் போனப்ப கூட ஒர்க் அவுட் பண்ண முடியாம போகும். ஆனா அதுக்கு ஏதாவது பண்ண முடியாமல பண்ணலாமா? ரூம்ல வச்சு எப்பரா பண்ணுறது? நான் மேலே எழுந்து போய்க்கிறேன், நீ பண்ணிக்கல. சோஃபா இருக்கு, அதை எடுத்துருவோம் வெளியில.
அது நம்ம வீடு தான் எடுத்து வெளில தூக்கி போட்டு என் வந்துட்டேன். ஹஸ்பண்ட் எனக்கு நேத்து தான் கோதை சொன்னா நீ தெரியுமா? பண்ணு என்ன சொன்னாங்க? ஏய் உனக்கு உன் ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட் பண்றாரு, வெயிட் லாஸ் பண்ணிடு அப்படின்னு. சப்போர்ட் இதுல என்ன நான் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல. அப்படிலாம் கிடையாது லட்சு. இப்ப அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா நான் ஆமா. சொல்லும் போது வாங்கிட்டு வரல. இதுவே நான் மத்த ஹஸ்பண்டா இருந்தா அது என்ன சொல்லுவாங்க? செலவாகுது எப்ப கொஞ்சம். பார்த்தாலும் என்னடி அது இருக்கிறத திக்க மாட்டேன் அப்படிம்பாங்கல்ல. ஆமா ஆமா. அதைத்தான் அவர் மீன் பண்ணி சொல்றான். ஸோ உங்க வீட்லயும் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நான் இது வரைக்கும் நீ டைத்துல குண்டா இருக்க அசிங்கமா இருக்குன்னு ஒரு நாள் என் லைஃப்ல இத்தனை வருஷத்துல நான் சொன்னது ஒருத்தங்க கிடையாது. கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பையன் நீங்க குண்டா இருக்கும்போது அழகா இருந்தீங்க, எதுக்கு வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு ஒரு பையன். அப்படி இல்லை, உடம்புக்கு நல்லது சிஸ்டர் ப்ரோ. இதுக்கு மேலே வெயிட் ஏறக்கூடாது ப்ரோ. ரொம்ப வெயிட் ஏறிட்டாங்க. வெயிட் உங்களுக்கு தெரியாது, பட் நாங்கள் எடை போட்டது எங்களுக்கு தான் தெரியும். அந்த வெயிட்டை நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்பலை. நான் வந்து ஆனால் மென்ஷன் பண்ணுவேன். இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நல்ல வெயிட் லாஸ்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஃபிட்டிங் அப்படின்னு நினைக்கும் போது நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வெயிட் எவ்வளோட வெயிட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்தேங்கிறதும் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹெல்த் குரோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அண்ட் கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து வைக்கிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல் ஆகிக்கோங்க மறக்காமல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ரைட்.